அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோழி குஞ்சு பொரிச்சிட்டு இன்குபேட்டர்லேருந்து வெளியே எடுத்து 24 மணித்தேரம் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம். 24 மணித்தேரம் கட்டாயம் நீங்கள் சூடு மட்டும் கொடுங்க. குண்டு பல் கொண்டு போட்டு அதுக்கு தேவையான ஹீட்டை மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 24 மணித்தேரத்தில் நீங்கள் குளுக்கோஸ் கலந்து அந்த கோழி குஞ்சுக்கின்னு வேறையாகவே வரும். அதில் வாங்கி அந்த குளுக்கோஸை கலந்து அந்த தண்ணியை வைங்க. தண்ணியை அழுக்காக எரிக்கப்படாது. கட்டாயம் காலையிலையும் பின்னேரமும் அந்த தண்ணியை மாற்றி கொள்ளுங்க. வேறு தண்ணி வைங்க. தண்ணி இருந்தாலுமே அந்த தண்ணியை மாற்றி வைங்க. நான் இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி அந்த அழுக்கான தண்ணியெல்லாம் கொடுக்க வேணாம். அழுக்கான தண்ணிலாம் டக்குன்னு நோய் வாரது. குளுக்கோஸ் தண்ணி நீங்கள் கொடுத்து 2 மணி நேரத்தில் நீங்கள் சிக்கு ஸ்டார்டர் கொடுங்க. பூஸ்டர் கொடுக்க வேணாம். அது ஏன்றது பிறகு சொல்கிறேன். அதே போல் கட்டாயம் நீங்கள் அந்த ஒரு கோழி குஞ்சு நிற்கமா இருந்தால் ஒரு ஓட்ஸ் பெல் போட்டே ஆகணும். 40 குஞ்சு இருக்குன்னு சொன்னாக்கா 40 ஓட்ஸ் நீங்கள் பெல் போட்டே ஆகணும். ஹீட் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. காற்று படாத ஒரு இடத்துல வச்சு நல்ல புருடின் செட்டை கொண்டு செட் பண்ணி அதை கொடுங்க. மற்ற தகவல் பொருள் தான். அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோழி குஞ்சு பொரிச்சிட்டு இன்குபேட்டர்லேருந்து வெளியே எடுத்து 24 மணித்தேரம் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம். 24 மணித்தேரம் கட்டாயம் நீங்கள் சூடு மட்டும் கொடுங்க. குண்டு பல் கொண்டு போட்டு அதுக்கு தேவையான ஹீட்டை மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 24 மணித்தேரத்தில் நீங்கள் குளுக்கோஸ் கலந்து அந்த கோழி குஞ்சுக்கின்னு வேறையாகவே வரும். அதில் வாங்கி அந்த குளுக்கோஸை கலந்து அந்த தண்ணியை வைங்க. தண்ணியை அழுக்காக எரிக்கப்படாது. கட்டாயம் காலையிலையும் பின்னேரமும் அந்த தண்ணியை மாற்றி கொள்ளுங்க. வேறு தண்ணி வைங்க. தண்ணி இருந்தாலுமே அந்த தண்ணியை மாற்றி வைங்க. நான் இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி அந்த அழுக்கான தண்ணியெல்லாம் கொடுக்க வேணாம். அழுக்கான தண்ணிலாம் டக்குன்னு நோய் வாரது. குளுக்கோஸ் தண்ணி நீங்கள் கொடுத்து 2 மணி நேரத்தில் நீங்கள் சிக்கு ஸ்டார்டர் கொடுங்க. பூஸ்டர் கொடுக்க வேணாம். அது ஏன்றது பிறகு சொல்கிறேன். அதே போல் கட்டாயம் நீங்கள் அந்த ஒரு கோழி குஞ்சு நிற்கமா இருந்தால் ஒரு ஓட்ஸ் பெல் போட்டே ஆகணும். 40 குஞ்சு இருக்குன்னு சொன்னாக்கா 40 ஓட்ஸ் நீங்கள் பெல் போட்டே ஆகணும். ஹீட் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. காற்று படாத ஒரு இடத்துல வச்சு நல்ல புருடின் செட்டை கொண்டு செட் பண்ணி அதை கொடுங்க. மற்ற தகவல் பொருள் தான்.